الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب، ما أغنى عنه ماله وما كسب، سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب، في جيدها حبل من مسد. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாடு முழுக்க நபிகளாரின் சிறப்புகளை பற்றி, கண்ணியத்தை பற்றி மீலாது விழாக்கள் என்ற பெயரில் அவர்களுடைய வரலாற்று தொடர்களை தொடர்ந்து பேசப்பட்டும் கேட்கப்பட்டு கொண்டும் வருகிற அந்த வேளையில் நபிகளாருடைய கண்ணிய குறைவாக யாரேனும் நடந்தால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதை குறைவாக அவமரியாதாக யாரேனும் நடந்தால் அவர்களுக்கு என்ன ஏற்படும் என்பதை ஒரு சின்ன அத்தியாயத்திலே அல்லாஹ் விவரிக்கிறார். நாம் எல்லோரும் கேட்ட செய்தியாக தெரிந்த விஷயமாக இருந்தாலும் கூட இந்த புனிதமான மாதத்திலே அந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை புரிந்து கொண்டு நினைவுபடுத்திக் கொண்டு நபிகளாரின் மீது கூடுதலான கண்ணியத்தை நாம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த உரை அமைய பெற்றிருக்கிறது. அன்பானவர்களே, தப்பத் யதா அபீ லஹப் அப்படிங்கிற ஒரு சூரா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறார், தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய இரண்டு கரங்கள் நாசமடையட்டும், ஒத்தம் அவனும் அழிந்து போகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப்,
அவனுடைய செல்வமோ அவன் சம்பாதித்தவையோ அவனுடைய அழிவில் இருந்து அவனை தடுக்கவில்லை. சயஸ்லா நாரன் ذات لهب, கொழுந்து விட்டெறியும் நரகத்திலே அவன் நுழைவான். وامرأته حمالة الحطب, அவனுடைய மனைவி விறகு கட்டுகளை சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவியும் நுழைவாள். في جيدها حبل من مسد, அவர்களுடைய கழுத்திலே நெருக்கக்கூடிய கயிறு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். சுருக்கமாக சொல்வதென்றால் அபூ லஹப் மற்றும் அவருடைய மனைவி அல்லாஹ்வின் மூலமாக சபிக்கப்பட்ட செய்தி இந்த அத்தியாயத்திலே பேசப்படுகிறது. யார் அந்த அபூ லஹப்? அவருக்கு அந்த பழிப்பும் சபிப்பும் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அபூ லஹப் வேறு யாரும் இல்லை, முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை, தந்தையின் உடன் பிறந்த சகோதரர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உடன் பிறந்த சகோதரர் அபூ லஹப். அவரை அல்லாஹ் பழிக்கிறான். நபிகளாருடைய பெரிய தந்தையை அல்லாஹ் கேவலமாக சொல்கிறார். அவங்க அப்படி என்ன பெரிய பாவம் செஞ்சிட்டாரு? அல்லாஹ் அந்த அத்தியாயத்திலே தொடர்ந்து பேசுகிறார். தஃசீரிலே எழுதப்பட்டிருக்கிறது, இந்த அபூ லஹபுடைய பேரு அப்துல் உஸ்ஸா என்று பெயர். அப்துல் முத்தலிபுடைய மகன்களிலே அப்துல் உஸ்ஸா என்று இருந்தார். உஸ்ஸாங்கிறது அவங்க வணங்குற விக்கிரகத்துக்கு பேர். லாத்து உஸ்ஸா அப்படின்னு சொல்லி நிறைய சிலைகள் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு சிலைக்கு பேர் தான் உஸ்ஸான்னு பேரு. நம்ம எப்படி அப்துல்லான்னு பேர் வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்க அந்த சிலைகளுடைய இணைத்து அப்துல் உஸ்ஸா, அந்த சிலையின் அடிமை அப்படின்னு பெயர் வைக்கிற பழக்கம் இருந்துச்சு. அந்த அப்துல் உஸ்ஸா என்று பெயர் வைக்கப்பட்டவர் தான் எடுப்பான தோற்றம், மிடுக்கான நடை, பார்ப்பவர்களை கவர்ந்திருக்கிற காந்த சக்தி, அவருடைய பேச்சிலே ஒரு வசீகரம், ஒரு 10 பேருக்கு மத்தியில் பேச ஆரம்பித்தார் அப்படியே அனைவரும் விழுந்துவிடக்கூடிய ஒரு ஆற்றல், இது எல்லாம் இருந்த காரணத்தினால் அவரை அப்துல் உஸ்ஸா என்று மக்கள் அழைப்பதை விட்டுவிட்டு அபூ லஹப் என்று அழைத்தார். அபூ லஹப் என்று சொன்னால் தீப்பிழம்பின் தந்தை என்று பொருள். அவருடைய முகத்திலே அப்படி ஒரு பிரகாசம் இருந்தது, அவருடைய முகத்திலே அப்படி ஒரு வசீகரம் இருந்தது, எல்லோரையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி இருந்தது, பேராற்றல் மிக்கவராக இருந்தார். அதனால் அப்துல் உஸ்ஸா என்ற பெயர் மக்களால் மறக்கடிக்கப்பட்டு அபூ லஹப் என்று எல்லோரும் அழைத்தார்கள். நபிகளாருடைய பெரிய தந்தை. ஆனால் அந்த அபூ லஹபை தான் அல்லாஹ் இங்கே பழிக்கிறான். தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமடையட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அபூ லஹபுக்கு ஒரு மனைவி, அவர் பேர் உம்மு ஜமீல்னு பேர். உம்மு ஜமீல். அந்த அத்தியாயத்துல அவங்க பேரை கூட அல்லாஹ் சொல்லல, வம்ராத்துஹு அவருடைய மனைவி என்று சொல்கிறார். பேரை சொல்றவங்கள கூட தேவையில்லை, தகுதி இல்லைங்கிற அர்த்தம். வம்ராத்துஹு அவருடைய மனைவி. உம்மு ஜமீல் என்பதுதான் அவருடைய பெயர். கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து நபிகளாருக்கு கடுமையான தொல்லை கொடுத்தார்கள், கடுமையான வேதனை கொடுத்தார்கள். அது ரப்புக்கு பிடிக்கவில்லை. குர்ஆனிலே அவர்களுக்கென்று ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்தார். புகழ்ந்தல்ல, இகழ்ந்து. கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேரும் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பழிப்பு துஆவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். எத்தனை முறை நாம் தப்பத் யதா அபீ லஹபின் சூராவை ஓதுகிறோம், தொழுகையிலே ஓதுகிறோம், வெளியிலே ஓதுகிறோம், எல்லா இடங்களிலும் ஓதுகிறோம். ஓதுகிற நேரமெல்லாம் அபூ லஹபின் 2 கரங்கள் நாசமடையட்டும் என்று நாம் எல்லோரும் சொல்கிறோம். ரப்புல் ஆலமீனுக்கு அவ்வளவு பெரிய கோபம் வந்து விட்டது. என் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தையாக இருந்தார் என்ன, எவராக இருந்தார் என்ன, அவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்துகிற அளவுக்கு உன்னுடைய செயல்பாடுகள் இருக்குமானால் நான் மட்டுமல்ல, வானவர்கள் மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை அடியார்களுடைய வாயிலும் நீ பழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய வார்த்தை!
அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்தார். அபூ லஹப் அப்படி என்ன செய்தார்? மிகப்பெரிய பேச்சாற்றல் இருந்தது. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பதற்காக போவார்கள். மக்கள் கூடுகிற இடமெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்வார்கள். சந்தைக்கு போவார்கள், கடை வீதிக்கு போவார்கள். விசேஷ தினங்களிலே விசேஷ நாட்களிலே மக்கள் கூடியிருந்தால் அங்கே போவார்கள். ஏக இறைவனை பற்றி சொல்லுவார்கள். இணை வைப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்வார்கள். எங்கெல்லாம் பூமான் போகிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டே இருந்த அபூ லஹப் அடுத்த 5 நிமிடத்திலே அங்கே போய் நிற்பார். இப்போ ஒருத்தர் வந்திருப்பாரா முகமது, அவர் பேச்சு யாரும் கேட்காதீங்க என்று பேச ஆரம்பிப்பார். அவருடைய பேச்சின் தொடக்கமே அப்படித்தான் இருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கிற காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் மிகுந்த பேச்சாற்றலை அவர்களுக்கு கொடுத்திருந்தார், கண்ணியத்தை கொடுத்திருந்தார். சின்ன வார்த்தைகளில் ஏராளமான அர்த்தங்களை சொல்லக்கூடிய அற்புதத்தை கொடுத்திருந்தார். அதற்கு நிகராக நபி அவர்களுடைய பேச்சை உடைக்கும் விதமாக தொடர்ந்து அபூ லஹப் பேசுவார். மக்கள் குழம்புவார். குழம்பிட்டாலே வெற்றி கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். அவர் ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு, அவர் சொல்லிட்டு போறாரு, என்ன செய்ய தெரியல, சரி அது வேணா இது வேணா நம்ம வாட்டுக்கு இருக்கும் அப்படிலாம் பேச்சு வரும்ல. இது மாதிரியான தொல்லைகளை தொடர்ந்து அவர் கொடுத்துக் கொண்டே இருந்தார். ரபியத் இப்னு உபாதா என்பவர் இருந்தார். அவர் சொல்கிறார், நான் இளைஞனாக இருந்தேன், இந்த அபூ லஹபை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். நபி அவர்கள் எங்கே போகிறார்கள் என்ற செய்தி அவருக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எங்கே போனாலும் அடுத்த சில வினாடிகளில் அபூ லஹப் அங்கே போய் நிற்பார். நபிகளார் திரும்பி வந்ததற்கு பிறகு தன்னுடைய பேச்சை தொடர்வார். தன்னுடைய முறியடிப்பான பேச்சை பேசுவார். நபிகளாருடைய கருத்துக்களை மறுக்கும் விதமாக பேசுவார். இது நபிகளாருடைய உள்ளத்திலே மிகுந்த தொல்லையை தந்தது, கடுமையான வேதனையை தந்தது. சொந்தக்காரன் நமக்கு உதவி செய்யலன்னாலும் ஓத்திரம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போமா இல்லையா? எல்லாம் நம்ம குடும்பங்களே நிறைய நடக்கத்தான் செய்யும். அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் சிலர் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவன் 10 பைசா தரலனாலும் பரவாயில்ல, நமக்கு தொந்தரவு தராம இருக்கும்னு நினைப்போம். சாதாரண உலக வாழ்க்கையிலேயே இது ஒரு சத்திய பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போகிற போது மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக பெரிய சிந்தனையில் இருக்கிற போது நபிகளாருக்கு எவ்வளவு தொல்லை இருக்கும். ஒரு தடவை பூமானுடைய உள்ளத்திலே இப்படி எண்ணம் வந்தது. இந்த மக்கத்து மக்கள் அத்தனை பேரையும் அழைத்து சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. பக்கத்திலே ஒரு மலை, பத்ஹா என்ற அந்த மலைக்கு பெயர். அரபுகளிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. மக்களுக்கு ஏதேனும் ஆபத்து வரும் என்றால் அந்த மலையின் உச்சியில் ஏறி நின்று கொண்டு யா சபாஹா என்று அழைப்பார்கள். இந்த குரலை கேட்டவுடன் அத்தனை பேரும் அங்கே வருவார்கள். என்ன செய்தி என்பதை சொல்லிவிட்டு கலைந்து போய் விடுவார்கள். நபி அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, என் மக்கள், என் தேசத்து மக்கள், என் சொந்த நாட்டின் மக்கள் நரகத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். இதைவிட பேராபத்து வேற என்ன இருக்க முடியும்? பத்ஹா மலையின் மீது ஏறினார்கள். யா சபாஹா, எல்லோரும் வாருங்கள் என்பதற்கு அர்த்தம் சொல்லலாம். அத்தனை பேரும் வந்தார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், என்னை நீங்கள் நம்புவீர்களா? நான் சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? எல்லோரும் சொன்னார்கள், அல்லமீன சாதிக், நீங்கள் உண்மையாளர், நம்பகமானவர். இத்தனை ஆண்டுகளாக உங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை கூட, ஒரு தடவை கூட நீங்கள் பொய் சொல்லவில்லை. நாங்கள் எப்படி நம்பாமல் இருப்போம்? எல்லோரும் சொன்னார்கள். நபி அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், நான் மலையின் உச்சியிலே நிற்கிறேன், நீங்கள் கீழே நிற்கிறீர்கள். இந்த மலைக்கு பின்னால் வந்து ஒரு பெரும் படை உங்களை நோக்கி பேராபத்தை தருவதற்காக வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், நம்புவோம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் பீடிகை எல்லாம் போட்டு முன்னுரை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் அசத்தியத்திலே இருக்கிறீர்கள். நரகத்தின் பக்கம் உங்களுடைய பாதங்கள் போய் கொண்டிருக்கிறது. கண்ணிலே கண்டவைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏக இறைவனை வணங்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். நான் அவரின் திருத்தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். ஏற்பீர்களா என்று கேட்டார். என்ன சொன்னாலும் நம்புவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சபை, மக்கள் திரள் அமைதியாக நின்றது. ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. திடுதுப்புன்னு கொண்டு வந்து இந்த மனுஷன் நம்மளை எப்படி நிப்பாட்டிட்டாரா என்று நினைத்தது. அந்த கூட்டத்திலே அபூ லஹப் இருந்தான். யாரும் பேசவில்லை. அபூ லஹப் இருந்தான். அவன் மாத்திரம் என்ன செய்தான் தெரியுமா? கீழே குனிந்து
குனிந்து மண்ணை எடுத்து பூவாண்டைய முகத்தில் தூக்கி வீசிவிட்டு தப்பன் லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமஅத்தனா, முஹம்மதே உனக்கு நாசம் உண்டாகட்டும், நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முஹம்மதே உனக்கு நாசம் உண்டாகட்டும், அலிஹாதா ஜமஅத்தனா, இதற்காகவா எங்களை ஒன்று சேர்த்தாய் என்று கேட்டார். கூட்டம் அதிர்ந்து போனது. இதை கேட்பதற்கு பேசுவதற்கு யாருக்கும் தைரியம் வராத நிலையில் காலமெல்லாம் உண்மையை உரைத்துக் கொண்டிருந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே இந்த வார்த்தை வந்திருக்கிற போது நாம் எப்படி மறுக்க முடியும் என்று எல்லோரும் யோசித்து நின்று கொண்டிருந்த வேளையில் துணிச்சலோடு பெரிய தந்தை என்ற திமிரோடு தனக்கு எல்லா விதமான படை பலமும் மக்கள் செல்வமும் பொருள் பலமும் இருக்கிறது என்ற ஆணவத்தோடு மண்ணை வீசி எறிந்தார். ரப்புக்கு பிடிக்கவில்லை. எந்த வார்த்தையை அபூ லஹப் சொன்னானோ, தப்பன் லக யா முஹம்மத், முஹம்மதே உனக்கு அழிவு உண்டாகட்டும் என்று எந்த வார்த்தை அபூ லஹபுடைய வாயில் வந்ததோ அதே வார்த்தையில் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தார். தப்பத் யதா அபீ லஹப். யாரை பார்த்து என்ன சொல்ற? அபூ லஹப், உன்னுடைய இரண்டு கரங்கள் தான் நாசமாக வேண்டும். என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறாயா? கைக்கு மட்டுமல்ல, மண்ணை எரிவதற்கு கையிலான பயன்படுச்சு, கைக்கு மட்டுமல்ல, நீ முழுவதுமே நாசமா போயிருக்க. ஒத்தப்ப மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், உன்னுடைய பொருளாதாரமோ உன்னுடைய மக்கள் செல்வமோ நீ சேர்த்து வைத்திருக்கிற செல்வாக்கோ உனக்கு எந்த உதவியும் செய்யாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கடுமையான தொல்லை. அத்தனை பேருக்கு மத்தியில் அவமானப்பட்ட அந்த ஒரு நேரம் நபிகளாருடைய உள்ளத்தில் எவ்வளவு புண்பட்டிருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசவில்லை. சொல்லிவிட்டு இறங்கி வந்தார்கள். அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாள் கழித்தது. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. மக்கால இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு. இந்த முகமது நபி இங்க வந்து புது புது பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படியே விட்டா சரியா வராது, அவரை கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல ஊர் விலைக்கு வச்சிருந்தோம், பகிஷ்காரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ஒரு கணவாயிலே கொண்டு போய் நபிகளாருடைய குடும்பம் அடைக்கப்பட்டது. யோசிச்சு பார்த்தாங்க. அவருடைய குடும்பத்தினரில் பலரும் கூட, இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் கூட, பனு ஹாஷிம் என்ற குடும்பத்தை சார்ந்த நபிகளாருடைய குடும்பத்தை சார்ந்த பல உறுப்பினர்களும் இஸ்லாத்தை ஏற்கல. ஆனா இருந்தாலும் முகமது நம்ம பையன், நம்ம வீட்டுக்குள்ள, எப்படி அவரை பகிரங்கமா இருக்கிறது, எப்படி சொல்றது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு திகைச்சு நின்னப்போ இவங்களை கொண்டு போய் தனியா பகிஷ்காரம் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒப்பந்தம் பண்ணாங்கல்ல, அந்த ஒப்பந்தத்துல முதல் கையெழுத்து போட்டது அபூ லஹப் தான். அவர் மட்டும் அங்க வச்சுங்க. எந்த வியாபாரிகளும் அங்க போக கூடாது, எந்த உறவினரும் அங்க போக கூடாது, கொடுக்கல் வாங்கலாம் இருக்கக்கூடாது, பட்டினி கிடக்கட்டும் சாப்பிட்டோம், நமக்கு தேவையே இல்லை, எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பரவாயில்லை செய்யணும் முதல்ல கையெழுத்து போட்டது நம்ம ஆசாமி தான். யாரு? அபூ லஹப். நபிகளாருக்கு அந்த செய்தி கிடைத்த போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, ரப்புக்கு எவ்வளவு கோபத்தை அது உண்டாகி இருக்கும். என் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நாட்டை விட்டு, ஊரை விட்டு, மக்களை விட்டு விலக்கி வைக்க வேண்டும், பகிஷ்காரம் செய்ய வேண்டும் என்ற முடிவிலே முதல் கையெழுத்து நீயா? அந்த கை இருந்தா என்ன, போனா என்ன? தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய ரெண்டு கரங்களும் நாசமடையட்டும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். என் ஹபீபுக்கு எதிராக கையெழுத்திடுகிற அளவுக்கு துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளிலே இரண்டு மகள், ருக்கையா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா என்று பெயர். இந்த ரெண்டு பேரையும் அபூ லஹப் தன்னுடைய ரெண்டு மகன்களுக்கு கல்யாணம் முடிச்சார். நுபுவத்துக்கு முன்னால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகிறதுக்கு முன்னால 40 வயசுல தானே நபியாக ஆகுறாங்க. 25 வயசுல நபி அவங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்கல்ல. நபிகளாருடைய ரெண்டு மகள் ருக்கையா உம்மு குல்சூம், அபூ லஹபுடைய ரெண்டு மகன், அண்ணன் தம்பி கட்டியிருந்தாங்க. வரலாறுல வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது தன்னை நபி என்று அறிவித்தார்களோ, அபூ லஹப் சிவந்த கண்களோடு கடுமையான கோபத்தோடு வீட்டிற்கு போகிறார். அவருடைய இரண்டு மகனையும் அழைக்கிறார். யாரு? அபூ லஹப்.
தன்னுடைய 2 மகனை அழைச்சு உங்களுடைய மனைவிமார்களை தலா சொல்லி வீட்டுக்கு அனுப்பினார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபப்படுத்த வேண்டும், வருத்தப்படுத்த வேண்டும், அவர்களை கடுமையான சஞ்சலத்தில் உள்ளாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செய்தார். அத்தா சொல்லிட்டார், என்ன செய்ய முடியும்? அபூ லஹபுடைய 2 மகன்களும் ருக்கையா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த 2 வரையும் தலா சொல்லி வீட்டுக்கு அனுப்புறாங்க. பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறவங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்த வேகத்துல அந்த புள்ள திரும்பி வீட்டுக்கு வந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், வாழ வேண்டிய வயதில் தன்னுடைய கணவனோடு அந்யோன்யமாக இருக்க வேண்டிய நிலையில் தன்னுடைய 2 மகன்களும் விவாகரத்தாகி வாழ முடியாது என்ற நிலையில் இல்லம் வருகிறார்களே என்ற வருத்தம் உமாருக்கு நிரம்ப இருந்தது. கடுமையான தொல்லையை அபூ லஹப் கொடுத்தார். எந்த வழிகள் எல்லாம் தர முடியுமோ அத்தனை வழிகளிலும் தொல்லை. ஆனா அல்லாஹ் அவரை கைவிடல. என்ன செஞ்சா தெரியுமா? இந்த ருக்கையா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா இந்த இருவரைத்தான் இஸ்லாத்தினுடைய 3வது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக திருமணம் செய்தார். ஒருவர் பின் ஒருவராக திருமணம் செய்தார். ஒரே நேரத்தில் 2 சகோதரி கல்யாணம் பண்ண முடியாது. உடன் பிறந்த 2 சகோதரி கல்யாணம் முடியாது. 4 பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தாலும் கூட அந்த 4 பேர்ல 2 பேர் உடன் பிறந்த அக்கா தங்கச்சியா இருக்கக்கூடாது. அது ஒரு சட்டம். இப்ப ருக்கையா உம்மு குல்சூமை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார். ருக்கையாவை முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வஃபாத் ஆனதுக்கு பிறகு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வரலாற்றில் என்ன தெரியுமா பேரு? நூரைன் அப்படின்னு பேரு. 2 ஒளிகளுக்கு சொந்தக்காரன் பேர். அந்த 2 ஒளி யார் தெரியுமா? ருக்கையா உம்மு குல்சூம். பாவம், அபூ லஹபின் குடும்பத்தினருக்கு இந்த ஒளியின் மதிப்பு தெரியவில்லை. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புதல்விகளின் சிறப்பு புரியவில்லை. திருப்பி அனுப்பினார். அவருடைய வாழ்க்கையை ரப்பல் ஆலமீன் எங்கோ கொண்டு போய் சேர்த்தார். அந்த ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்சு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப பத்ர் போர் நடக்குது. இது 2ல பத்ர் போருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாட்டாங்க. நீ உட்கார்ந்துட்டாங்க மதீனாவுல. ஏன்னா ருக்கையாவுக்கு உடம்பு சரியில்லை. இவங்க மனைவி பார்த்து பண்ணிட்டாங்க. ஆனா பத்ர் சஹாபாக்கள் 313 பேர்ல உஸ்மான் என்ற பேர் வரும். மனைவியை பார்த்துக்கிறது கூட தீக்காதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போயிட்டு திரும்பி வர்றாங்க. ருக்கையா வஃபாத் ஆகி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அடக்கி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கபர்ல இருந்து மண்ணில் கையில இருந்து மண்ணை தள்ளி விடுறாங்க. துன்னூரை மிகப்பெரிய 2 ஒளிகளின் சொந்தக்காரர் என்ற மிகப்பெரிய சிறப்பை, தியாகத்தை, நபிகளாருடைய குடும்பத்திற்கான அர்ப்பணிப்பை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள். உயர்ந்தார்கள். நபிகளாரை கேவலப்படுத்த வேண்டும் என்று அபூ லஹப் நினைத்தான். விளைவு தெரியுமா? கியாமத் வரை அவன் பழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். கியாமத் வரை அவன் திட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். அபூ லஹபுடைய வீடும் நபிகளாருடைய வீடும் பக்கத்திலே இருந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுக்காக எழுந்து போவார்கள். அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அபூ சுஃபியானுடைய சகோதரி இவர், ஹர்ப் இப்னு உமையாவின் மகள் இவர், அர்வா என்று அவருக்கு பெயர். இந்த உம்மு ஜமீல் மிகவும் அழகான பெண்ணாக இருந்தார். கணவரும் மனைவியும் சேர்ந்து இரவோடு இரவாக காடுகளிலே சென்று விஷமுட்களை எடுத்துக் கொண்டு வந்து நபிகளார் நடந்து போகிற பாதையிலே வைப்பார்கள். தஹஜ்ஜத் நேரத்தில் வீட்டிலிருந்து வெளிப்பட்டு இருட்டிலே போகிற போது நபிகளாருடைய பாதம் குத்தப்பட வேண்டும், ரத்தம் வழிய வேண்டும், அவர் துடிக்க வேண்டும். அதை பார்த்து இன்புற வேண்டும் என்று நினைத்தார் அபூ லஹப் அவருடைய மனைவி. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உம்மு ஜமீலே, அபூ லஹபுடைய மனைவியே, நீ காடுகளுக்கு சென்று விஷமுட்களை கொண்டு வந்து வைக்கிறாயா? நீ யார் தெரியுமா? ஹம்மாலத்துல் ஹத்தப், விறகுகளை சுமக்கிற பெண். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீயும் சேர்ந்து நரகத்துக்கு தான் போவாய். நரகத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உனக்கு உருவாகிவிட்டது. தமிழ்ல சொல்லுவோம்ல, ஒரு 2 பேரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசிட்டு இருந்தாங்கன்னா அது யாருக்காவது பிடிக்கலன்னு வைங்க, அவன் போய் இன்னொருத்தர் சொல்லுவான், நடக்குது, அவங்க அடிக்கடி பேசிட்டே இருக்காங்க, என்ன பேசுறாங்க. அதுக்கு நம்ம ஊர்ல என்ன சொல்றோம்? பத்த வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, போட்டு கொடுக்கறது, சித்திரா பண்றது, எல்லாம் சொல்றாங்க பத்த வைக்கிறது. அந்த பத்த வைக்கிறதுங்கிற அர்த்தம் தான் இந்த ஹம்மாலத்துல் ஹத்தபுக்கு அர்த்தம். அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் விறகுகளை கட்டி சுமக்கிறாள் என்றால் அவள் அவ்வப்போது பற்ற வைத்துக் கொண்டே இருந்தாள் தன்னுடைய கணவனுக்கு.
என்ன முகமது, உங்க மகன் என்ன அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, அந்த அம்மா அப்படி சொல்லிச்சு இந்த அம்மா இப்படி சொல்லிச்சு, இப்படியே சொல்லிட்டே இருப்பான். குடும்பத்துக்குள்ள தன்னுடைய கணவன் செய்யக்கூடிய அந்த கெட்ட செயலுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார். ரப்புல் ஆலமீன் முடிவு பண்ணிட்டான், அபூலஹப் மட்டும் அங்க போக கூடாது, நீயும் சேர்ந்து போன்னு சொன்னான். ரப்புல் ஆலமீனை பாருங்கள், என் ஹபீபை எந்த வாசகத்தில் திட்டினாயோ அதே வாசகத்தில் உனக்கு திட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த செயலின் மூலமாக நீ அவமானப்படுத்தினாயோ அதே செயலின் மூலமாக உன்னை நான் அவமானப்படுத்துவேன். உம்மு ஜமீல் எல்லாம் அவமானப்படுத்துகிறார். ஹம்மாலத்தன் ஹத்தப் என்ற வார்த்தையால் சொல்கிறார். இந்த சூரா இறங்கியது அரபுகள் தானே, அவர்கள் கடுமையான கோபம் வந்தது. அபூ லஹபுடைய குடும்பத்தினருக்கும் கோபம் வந்தது. எங்களை திட்டி ஒரு அத்தியாயமா, எங்களுடைய குடும்பத்தையே திட்டி ஒரு வசனமா? நானும் கவிஞர் தான். உம்மு ஜமீலுக்கு கோபம் கொப்பளித்தது. கை நிறைய கற்களை எடுத்துக்கொண்டு, எங்கே அந்த முஹம்மத், நான் அவரை சும்மா விட மாட்டேன், ஓடோடி வருகிறாள் உம்மு ஜமீல். வருகிற போதே சொல்லிக் கொண்டே வருகிறாள், முதம்மமன் அஸைனா வ அம்ரஹு அபைனா. அவர் முஹம்மத் அல்ல, முதம்மம், பழிக்கப்படக்கூடியவர். அஸைனா, அவருக்கு நாங்கள் மாறு செய்வோம். வ அம்ரஹு அபைனா, அவருடைய காரியங்களுக்கு நாங்கள் மறுப்பளிப்போம். அவருக்கு தான் படிக்க தெரியுமா? தப்பக்கிதா அபீலஹபின் வ தப்புன்னு நான் படிக்கிறேன். முதம்மமன் அஸைனா வ அம்ரஹு அபைனா சொல்லிக் கொண்டே கை நிறைய கற்களை எடுத்துக்கொண்டு தப்பக்கிதா அபீலஹபின் என்று ஓதிய அந்த வாய் எங்கே, முஹம்மத் எங்கே, அவருடைய வாயை இந்த கற்களால் அடித்து உடைப்பேன் என்று சொல்லிக் கொண்டு ஓடோடி வந்தார். கஅபத்துல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். பக்கத்திலே தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். வருகிற வேகத்தையும் அவர் உளறிக்கொண்டே வருகிற வார்த்தையும் பார்த்துவிட்டு அபூபக்கர் சொன்னார்கள், நான் இன்னைக்கு எழுந்து போயிருந்தேன், நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கோம், அவ வந்து ஏதாவது கல்லகில போட்டு வாயில அடிச்சு உடைச்சுட்டா ரொம்ப கேவலமா போயிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒண்ணு எழுந்து போகணுங்கிற அவசியம் இல்லை, நான் இங்கே இருப்பேன் என்று சொன்னார்கள். ஓடோடி வந்தார். நபிகளால் இருந்தார்கள், அபூபக்கரும் இருந்தார்கள். அபூபக்கரை பார்த்து அவர் பேச ஆரம்பித்தார். எங்கே உன்னுடைய தோழர், எங்கே உன்னுடைய தோழர்? பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க, தெரியல. அவருக்கு மட்டும் தான் கவிதை வைக்க தெரியுமா? எனக்கும் தெரியும். இப்ப மட்டும் அவருக்கு இருந்திருந்தாருன்னா என்னுடைய கையில் இருக்கிற கற்களாருடைய வாய்களை அடித்து உடைத்திருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். உடலிட்டு போயிட்டார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் பார்த்தீர்களா, எனக்கும் அவருக்கும் இடையில் ரப்புல் ஆலமீன் ஒரு திரையை போட்டு விட்டார். நான் அமர்ந்திருப்பதை பார்த்து விடாமல் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். என்னை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவரை அல்லாஹ் கேவலப்படுத்தினான். நானே எதிர்த்து போனோம். நீங்க சொன்னீங்க, வரலாற்றிலே வருகிறது, தப்சீர்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சூரா இறங்கிய உடனேயே ஒரு செய்தி தெரியுமா? குர்ஆன் வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லது கற்பனையா தான் வந்துச்சு அப்படின்னா, ஒரு குடும்பத்தை பத்தி ஒரு சூரா திட்டி இறங்கி இருக்குன்னா அந்த சூறாவை எடுக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாமோ பண்ணிருக்கலாம்ல. எத்தனை வருஷம் இருந்தாங்க? அது அல்லாஹ்வால் இறங்கியது. ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது, ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாது. சத்தியத்திற்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, நபிகளாருடைய அன்புக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, நபிகளாருடைய கண்ணியத்துக்கு யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, அவர்கள் அந்த நேரத்தில் மாத்திரமல்ல கியாமத் வரை இகழப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் பூபாவுடைய மகத்துவத்தை விளக்கி புரிந்து கொள்ளக்கூடிய அமலை பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருவாராக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி